So good morning to all. We'll start the session. Today's topic is all about EBS. So EBS is all about the elastic block storage. ஸோ வாட் இஸ் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்? ஸோ நம்மளோட சிஸ்டமில் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபைல் சிஸ்டம், ஒரு பெர்மனெண்ட்டாக நீங்கள் ஒரு செகண்டரி மெமரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம என்னென்ன டேட்டாஸ் ஒரு ஃபைல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், எல்லா ஃபைல்ஸுமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கும். லைக் வைஸ் ஏடபிள்யூஎஸில் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஏடபிள்யூஎஸில் இபிஎஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டேர்ம் வந்துச்சுனாவே யூ ஹாவ் டு கம்பேர் வித் அவர் கம்ப்யூட்டர். இட்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு தட் ஆஃப் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் மாதிரி உங்களோட ஏடபிள்யூஎஸ்ல இருக்க ஹார்ட் டிஸ்க். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன்ட் ஆஃப் யுவர் ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது ஸோ யூ ஷுட் நோ தட் just paste it over here. So I just go to hard disk. So hard disk EBS அப்படின்னு நான் கொடுக்குறேன். So I just search for this. So this is your hard disk, right? So this is equivalent of this EBS அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா so you can call it as a hard disk. ஸோ உங்களோட பெர்மனெண்ட்டாக எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா ஈவன் உங்களோட இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமும் ஒன்ஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஸ்டோர் இட் இன் அ ஹார்ட் டிஸ்க். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? ஸோ 3 திங்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு நியூ வால்யூமை நம்ம எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நியூ வால்யூமில் ஒரு 10 GB இருக்குது, நான் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ ஹவு டு மாடிஃபை த பர்டிகுலர் வால்யூம், ஒரு 10 GBலேருந்து ஒரு 15 GB எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப் வில் பி ஆல் அபவுட் எப்படி ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம், ஸ்னாப்ஷாட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் வித் EC2ஓட எப்படி ஒரு நியூ வால்யூமை அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபார் தட் ஐ ஹாவ் ஒன் ஸோ இன்ஸ்டன்ஸ் நான் போய்கிட்டேன். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸில் நான் இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு EC2 இன்ஸ்டன்ஸுங்கிறது நம்ம ஒரு EC2 நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ் எக்ஸ்காலிபேட். இங்கே வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஒன் EC2 இன்ஸ்டன்ஸ். So I just copy this. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை I just copy this particular image, I paste it over here. இது வந்து நான் ஒரு EC2, this is our EC2 instance நம்ம இப்போ create பண்ண போகிறோம். EC2 instance. Then first we will create this particular EC2 instance. So for that I just go back to my instance. ஒரு EC2 for your EBS. So I just give EBS. அப்படிங்கிற ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் அவர் EBS. ஸோ ஐ ஜஸ்ட் சூஸ் திஸ் உபுண்டு அஸ் அ இன்ஸ்டன்ஸ். உபுண்டு அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் லோடிங். So wait for a minute. So now I scroll down. I just taken as an instance type is t3.micro. So here I have taken any of a key pair. I just want to choose a subnet or VPC and subnet. So auto assign should be enabled, then only you can able to log in your EC2 instance. So this is your root volume. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே 30 அப்படிங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஆல்ரெடி பீன் அட்டாச் டு திஸ் EC2 வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 8 GB அப்படிங்கிறது இது வந்து ரூட் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி ஒரு நியூ வால்யூமை அட்டாச் பண்ணி இது பண்ணுறது, இதுதான் உங்களோட ஸ்டோரேஜ்க்கானது. ஸோ இது வந்து இப்போதைக்கு 8 GB இருக்குது, வேணால் நீங்கள் 30 GB கூட கொடுத்துக்கலாம்.
வேணா புதுசா ஒரு வால்யூம் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் லான்ச் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, புதுசா ஒரு வால்யூம அட்டாச் பண்ண போறேன். புதுசா ஒரு வால்யூம கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ண போறோம். ஸோ நவ் வி ஹேவ் கிரியேட்டட் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் EBS அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிக்கிறோம். விச் இஸ் 8 GB அப்படிங்கிறது. இது வந்து ரூட் வால்யூம் பார்த்தீங்கன்னா, ஸோ 8 GB அப்படிங்கிறது நான் டிஃபால்ட்டா ஒரு 8 GB ரூட் வால்யூம் வச்சிருக்கோம். ஸோ இது ரூட் வால்யூம் 8 GB இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இன்ஸ்டன்ஸோட நான் கனெக்ட் பண்ண போறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கனெக்ட் வித் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். ஸோ SSH கிளைண்ட் போய்க்கலாம். ஸோ கிளைண்ட்ல போயிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். நான் இதுக்கு லாகின் பண்றேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லாகின் திஸ். Okay, I log into this particular instance. இப்போ LSBLK லிஸ்ட் ஆஃப் பிளாக் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் 8 GB அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்க்கு ஆஸ் யூஷுவலாக நம்ம இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா 8 GB அப்படிங்கிறது நம்ம ரூட் வால்யூம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த ரூட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 8 GB அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் 8 GB. ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம்ல வேணும்னா DF-H அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா திஸ் இஸ் H இஸ் ஃபார் ஹியூமன் ரீடபிள். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 8 GB. அதில் வந்து 5 GB தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ 6.8 வந்து யூஸபிளாக இருக்குது. ஸோ 1.8 வந்து யூஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து 6.8 தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, இந்த வால்யூம்ஸ் அது ஸ்டோரேஜ் எல்லாம் உங்களுக்கு தீர்ந்துருச்சு. வி ஹாவ் டு அட்டாச் ஒரு 10 GB உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ தட் இஸ் வை வி ஹாவ் அ வால்யூம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் EBSல EC2ல இங்கே வால்யூம் அப்படின்னு இருக்கும். ஸோ 8 GB ஏற்கனவே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் புதுசாக ஒரு வால்யூம் கிரியேட் பண்ண போகிறோம். பிகாஸ் எனக்கு 8 GB அப்படிங்கிறது எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ நீட் இன்னும் எனக்கு வந்து 10 GB ஆஃப் ஸ்டோரேஜ் தேவைப்படுது. அந்த மாதிரி டைமில் we can use this. So we have different type of volume types இருக்குது. GP3, GP2, IO1, IO2 இந்த மாதிரி. ஸோ நம்ம மோஸ்ட்லி GP3 தான் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரல் பர்பஸ். ஸோ IO1, IO2 எப்போ யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட் த்ரூபுட் ஒரு பெரிய லார்ஜ் டேட்டா பேஸ் அப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூ கேன் கோ ஃபார் திஸ் IO1, IO2. கோல்டு ஸ்டோரேஜுங்கிறது ரொம்ப காசு கம்மியாக வேணும். நான் லாங் டைமாக பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். இது ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு இன்புட் அவுட்புட் நிறையா வேணும்னா IO1, IO2 போய்க்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு அதிகமாக எனக்கு வந்து ஸ்டோரேஜ் நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் எனக்கு கோல்டு HDD அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெரி லோ காஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக சிம்பிளான ஒரு அப்ளிகேஷனுக்கு GP3 இஸ் எனஃப். ஸோ நவ் இந்த அவைலபிலிட்டி ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம எந்த அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கோ அதே அவைலபிலிட்டி ஜோனில் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா US East -1A இருக்குன்னா நம்ம வால்யூம் கிரியேட் பண்ணுறதும் அதே availability zone. So we have to make sure that specific availability zone is important. Availability zone வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அதில் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸ்பெசிஃபிக் டு த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் உங்களுக்கு அந்த வால்யூமும் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ நவ் ஐ கோயிங் டு கிரியேட் அ வால்யூம் விச் இஸ் ஃபார் 10 GBக்கு ஒரு வால்யூமாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 10 GB அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இட் இஸ் இந்த இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது அட்டாச் ஆயிருக்கனால இன்யூஸ்ன்னு இருக்குது. நம்ம அவைலபிளாக இருக்கும், ஆனால் நம்ம அட்டாச் பண்ணல. ஸோ இதை அட்டாச் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், திஸ் இஸ் அ 10 GB எக்ஸ்ட்ரா 10 GB அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பட் இட் இஸ் நாட் அந்த 10 GB அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் ஆட் ஆகலை. ஸோ எக்ஸ்ட்ரா 10 GB அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் இட் வித் திஸ். எக்ஸ்ட்ராவாக 10 GB இருக்குது இப்போ. பட் வி ஹேவன்ட் அட்டாச் டு எனி ஆஃப் தியோர் EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ போய் நான் மறுபடியும் வந்து LS இது கொடுத்தேன்னா எனக்கு 10 GB அப்படிங்கிறது எங்கேயுமே உங்களுக்கு ஷோ ஆகலை. ஒன்லி தட் இஸ் 8 இந்த ரூட் வால்யூம்ஸ் மட்டும்தான் எக்ஸிஸ்டாக இருக்குது. LSBLK அப்படின்னு நம்ம போட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 8 GB மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. அந்த 10 GB உங்களுக்கு ஷோ ஆகலை. அப்படி ஷோ ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இன்ஸ்டன்ஸில் போயிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். இப்போ யூ ஹாவ் டு சூஸ் இஸ் அட்டாச் கொடுத்துட்டு ஸோ இங்கே உங்களுக்கு ஹாவ் அ ஆப்ஷன் கால் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அட்டாச் வால்யூம், இந்த அட்டாச் வால்யூமில் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 10 GBன்னு கொடுத்தோம்ல அதை நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த டிவைஸ் நேம் ஷுட் பி அவங்களே சொல்லியிருக்காங்க Fலேருந்து P வரைக்கும் எது வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட்
யூஸ் திஸ் #dev/sdg அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டு அட்டாச் வால்யூம் அப்படிங்கிறத நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் பீன் அட்டாச், இப்போ நம்மளுக்கு அந்த 10 GB எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மெமரி வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ LSBLK அப்படின்னு நான் கொடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 GB அப்படிங்கிறது உங்களுக்கு அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ் பர்டிகுலர் வால்யூம் அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம போய்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ டு திஸ் வால்யூம், அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணங்காட்டி நம்மளுக்கு இன் யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. பட் இது வந்து நம்மளுக்கு இன்னும் என்ன ஆகலை அப்படின்னா யூசபிள் ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ df-h அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 6.8 தான் காமிக்குது. பட் இட் இஸ் நாட் ஷோவிங் த 10 GB உங்களுக்கு காமிக்கல. நம்ம ரைட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு LSBLK அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 10 GB இன்னும் யூசபிள் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா sudo இது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் fdisk -l அப்படிங்கிறது இது என்ன பர்டிகுலர். ஸோ இந்த 10 GB வந்து எந்த டிஸ்கில் இருக்குது, எந்த பாத்தில் இருக்குன்னா இந்த பாத்தில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபார்மேட், இது என்ன ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன ஃபைல் சிஸ்டம் தெரியலனா நீங்கள் என்ன பண்ணணும்னா sudo df-t இது என்ன டைப் அப்படிங்கிறத நீங்கள் தெரியணும். ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா ext4 ஃபைல் சிஸ்டம், XFS ஃபைல் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஃபைல் சிஸ்டம் இருக்குது. இது என்ன ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ext4 அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா sudo mkfs மேக் ஃபைல் சிஸ்டம், அது என்ன பண்ணணும்னா -tனா என்ன டைப்பில் இருக்குது, ext4 அப்படிங்கிற டைப்பில் இருக்குது. இப்போ நம்ம காப்பி பண்ணால் இந்த பர்டிகுலர் டிவைஸ் இது FS டிஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் போட்டிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு we have this particular path, அந்த 10 GBக்கு ஒரு ஃபைல் சிஸ்டம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் ஃபார்மேட் பண்ணணும். ஃபார்மேட் பண்ணால் இந்த பர்டிகுலர் ext4க்கு ஃபார்மேட் ஆகிக்கும். இஃப் ஐ கிவ் திஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு. கிரியேட்டிங் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஃபைல் சிஸ்டம் கிரியேட் ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மவுண்ட் பண்ணணும். டெம்பரவரியாக நான் வந்து மவுண்ட் பண்ணுறேன். mkdir நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ கேன் கிரியேட் யுவர் ஓன், இங்கே ஃபோல்டர் நேம் வந்து எந்த ஃபோல்டர் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ மவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ மவுண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா we have first step is you have to create a file system, then you have to create a make directory, then you have to mount this. இது வந்து நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நேமாக தான் இருக்கணும். ஸோ we have this particular name. ஸோ இப்போ மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ் LSBLK அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா df-h அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூசபிளில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் 10 GBயில் நம்ம அவைலபிள் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.3 GB வந்து உங்களுக்கு ஜிபி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பட் நம்ம ஒன்ஸ் நீங்கள் இதை ரீபூட் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி அ டெம்பரவரி மவுண்ட் தான் பண்ணியிருக்கோம். நம்ம பெர்மனெண்ட்டாக மவுண்ட் பண்ணல. ஒன்ஸ் நீங்கள் ரீபூட் பண்ணிங்கன்னா இந்த 10 GB ஆஃப் மெமரி ஸ்பேஸ் வந்து டீஅலோகேட் ஆயிரும். ஸோ அதை மேக் இட்டை பெர்மனெண்ட்டாக ஆக்கணும் அப்படின்னா we have to do some of the step. இதுக்கு பிளாக் ஐடி அப்படிங்கிறது இருக்குது. அந்த பிளாக் ஐடியை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பிளாக் ஐடி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பிளாக் ஐடியை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி திஸ் பிளாக் ஐடி. இந்த பிளாக் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு ஸோ யூ ஹாவ் திஸ் பர்டிகுலர் இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட். இந்த கமாண்டெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு மேக் அப் பெர்மனண்ட்டாக நீங்கள் வந்து. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு sudo இதை நீங்கள் காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. sudo vi/etc/fs tabன்னு ஒன்று இருக்குது. இதில் போய் நீங்கள் அந்த ஃபைல் சிஸ்டமில் போயிட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணாமல் இதை வந்து இந்த பர்டிகுலர் அந்த பிளாக் ஐடி சில கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு மேக் அப் பெர்மனண்ட்டாக நீங்கள் மவுண்ட் பண்ண முடியும். ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ யூஓஐடி அந்த ஐடி என்ன, டேட்டா எங்கே மவுண்ட்டும் என்ன ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் மவுண்ட் -a அப்படிங்கிறத கொடுத்து நான் வந்து ஐ ஜஸ்ட் மவுண்ட்டுன்னு கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்
நெக்ஸ்ட் we have to check with the -h அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூ ஹாவ் 9.3 இருக்கு. ஸோ பட் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஆஃப்டர் ரீபூட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இதே பர்டிகுலர் கமாண்ட் ஸ்பேஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம ரீபூட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கிவ் அ கமாண்ட் கால் sudo reboot அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் ஐ ஜஸ்ட் லாகின் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை லாகின் பண்ணிவிட்டு ஸோ லெட் வெயிட் ஃபார் சம் மினிட்ஸ். ஸோ ரீபூட் ஆக சில டைம் எடுத்துக்கும். ஸோ அகெயின் what we have to do ஒன்ஸ் அது வந்து இன்ஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டோம்னா இதை செக் பண்ணிவிட்டு அந்த 10 வால்யூம் இந்த பர்டிகுலர் கமாண்டை நம்ம மறுபடியும் கொடுத்தோம்னா அந்த 10 GB அப்படிங்கிறது ஷோ ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பெர்மனண்ட்டாக உங்களுக்கு ஈவன் நீங்கள் ரீபூட் பண்ணி நீங்கள் வெளியில் வந்தாலும் உங்களுக்கு பெர்மனண்ட்டாக மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ எஃப்எஸ் டேபுக்குள்ளே அந்த பர்டிகுலர் பிளாக் ஐடி கொடுக்கலைன்னா வி கான்ட் ஏபிள் டு ரீபூட் பண்ண முடியாது, மீன்ஸ் பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் மெத்தடு ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ தென் வி ஹாவ் ஒரு வால்யூம், நியூ வால்யூமை நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நியூ வால்யூம் AWS அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் திஸ் ஒரு EBS வால்யூமோட நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், மவுண்ட் பண்ணி அட்டாச் பண்ணியாச்சு. திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டன். ஸோ நவ் ஒரு வால்யூம், திஸ் இஸ் யுவர் நியூ வால்யூம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ யூ ஹாவ் அட்டாச் டு த நியூ வால்யூம் விச் இஸ் ஆஃப் சைஸ் 10 GB அப்படிங்கிறது நம்ம பண்ணியாச்சு. திஸ் இஸ் so far we have done this. So second step we have to modify. So for example இப்போ எனக்கு 10 GB பத்தல, I have to add 5 GB, இன்னொரு 5 GB நான் ஆட் பண்ணணும்னா what I have to do. So that is your second step. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have to modify your volume. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ 10 GB ஃபார் சப்போஸ் 10 GB 15 GBக்கா நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா what I have to do. ஸோ அகெயின் ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். அதே வால்யூமில் போயிட்டு ஸோ நான் வால்யூமில் தான் இருக்கேன். ஸோ ஹியர் எக்ஸ்ட்ரா 10 GB what I have to do is I just want to modify the particular volume. அதுக்கு modify அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 10 GB இன்க்ரீஸ் மட்டும்தான் பண்ண முடியுமோ இல்லையோ டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ whenever 5க்கு நம்ம டிக்ரீஸ் பண்ண முடியும்னா டிக்ரீஸ் பண்ண முடியாது. that point you should know. ஸோ நான் இங்கே modify அப்படின்னு கொடுத்துட்டு modify, you should not able to decrease your volume size. You should able to only நம்ம increase மட்டும்தான். ஸோ you can able to increase மட்டும்தான் பண்ண முடியும். You can't able to decrease your volume size பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மாடிஃபை த வால்யூம்க்கு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம மாடிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். இப்போ 10 GB ஒரு 5 GB எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணனால இங்கே 15 GB அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆயிருக்கு. பிஃபோராக உங்களுக்கு 15 இருந்துச்சு, 10 இருந்துச்சு, இப்போ 15 அப்படிங்கிறது மாறியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதே 10 GB மட்டும்தான் காமிக்குது, 15 GB உங்களுக்கு காமிக்கல. ஸோ அதுக்கு நம்ம LSBLK கூட நான் கொடுக்குறேன். ஸோ நவ் ஐ ஜஸ்ட் கிவ் அ LSBLK அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா 15 காமிக்குது. பட் யூசபிளில் பார்த்தீங்கன்னா 9.3 மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கு. இந்த 5 GB எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஆட் ஆகலை. ஸோ அப்படி ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அகெயின் வி ஹாவ் டு ரீசைஸ் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கமாண்ட் இருக்குது. ரீசைஸ் டு FS அப்படிங்கிற இந்த ஒரு கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ரீசைஸ் டு த பர்டிகுலர் அந்த 5 பிளாக் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 GB வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் மறுபடியும் வந்து df-h அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இட் வில் பி ஆடட் 15 GB ஆட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஜிபி வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ 14 GB வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ அகெயின் LSBLK அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் திஸ்
15 ஜிபி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஈவன் நீங்க வந்து ரீபூட் பண்ணாலும் திஸ் வில் பி எக்ஸஸ் பிகாஸ் ஏற்கனவே இருக்கிற அந்த பர்ட்டிகுலர் இந்த பாத்தில் தான் நம்ம ஒரு 5 ஜிபி ஆட் பண்ணியிருக்கனால ஸோ யூ ஹாவ் டு ஒன்லி டூ இஸ் ரீசைஸ் டு எஃப்எஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு மாடிஃபை திஸ் பர்ட்டிகுலர் வால்யூமை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் இஸ் ஆல் அபவுட் மாடிஃபை த பர்டிகுலர் சைஸ் ஃப்ரம் 10லேருந்து 15க்கு நீங்கள் மாற்றியாச்சு. த தேர்ட் ஸ்டெப் வில் பி யூ ஹாவ் டு டேக் அ ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட் எதுக்காக நம்ம எடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் I will create touch அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஸோ touch file 1, touch file 2 அப்படிங்கிற ஃபைல் இப்போ எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல் 1 ஃபைல் 2 இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ ஹாவ் டு பேக்கப் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸை நான் பேக்கப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், தட் இஸ் வாட் பேக்கப் அப்படிங்கிறது தான் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா வி கோ ஃபார் பேக்கப் ஆஃப் யுவர் பர்டிகுலர் வால்யூம். ஸோ நம்ம பேக்கப் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் கோ புட் த ஸ்னாப்ஷாட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்னாப்ஷாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எந்த பர்டிகுலர் வால்யூமை நான் ஸ்னாப்ஷாட் இந்த எக்ஸ்ட்ரா 10 ஜிபி 15 ஜிபி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து நான் ஸ்னாப்ஷாட் அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்னாப்ஷாட் நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸ்னாப்ஷாட்னா ஒரு பேக்கப் காப்பி மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் ஸ்னாப்ஷாட் அவுட் ஆஃப் 15 ஜிபியை நான் ஸ்னாப்ஷாட் எடுத்து இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸில் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறத கிரியேட் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது கொடுத்துக்கணும். ஸோ தென் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் இந்த பர்டிகுலர் ஸ்னாப்ஷாட்டில் போயிட்டு அகெயின் யூ ஹாவ் டு கிரியேட் அ வால்யூம் ஃப்ரம் திஸ். ஸோ இங்கே வந்து நான் இங்கே ஆக்ஷனில் போயிட்டு so what you this should be in a pending state I think so once available வந்ததுக்கு அப்புறமா we can able to create a new volume நீங்க create பண்ணிக்கலாம். So I just refresh this. So what we have to do is இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கு create snapshot அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கணும். create snapshot நீங்கள் எந்த வால்யூமை ஸ்னாப்ஷாட் எடுக்கிறீங்களோ create snapshot அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். ஸ்னாப்ஷாட் இஸ் நத்திங் பட் ஒரு காப்பி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு அந்த ஸ்னாப்ஷாட்டில் போயிட்டு அகெயின் யூ ஹாவ் டு கிரியேட் அ வால்யூம் ஃப்ரம் தி ஸ்னாப்ஷாட். அந்த வால்யூம் கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு புதுசாக ஐ ஜஸ்ட் கோ டு கிரியேட் அ நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸில் இந்த வால்யூமை கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த அட்டாச் பண்ணுறோம். இந்த வால்யூம்னா இந்த நியூ கிரியேட்டட் வால்யூமை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அந்த காப்பி பண்ண வால்யூம். ஸோ அல்லது காப்பி இதை கிரியேட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வால்யூமை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஜஸ்ட் செக் வித் திஸ். இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ வாட் ஐ ஹாவ் டு நம்ம ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்னாப்ஷாட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அந்த ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆனதுக்கப்புறமா ஒரு வால்யூமை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே ரீஜனில் தான் இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி செக் வித் அந்த அவைலபிலிட்டி ஜோன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வால்யூமில் போய் செக் பண்ணால் புதுசாக ஒரு எக்ஸ்ட்ராவாக 15 இருக்குது. இது வந்து என்னென்னா ஸ்னாப்ஷாட் காப்பி அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இந்த காப்பி பண்ண ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு இந்த காப்பி பண்ண ஸ்னாப்ஷாட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புதுசாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். அந்த இன்ஸ்டன்ஸில் போயிட்டு வாட் ஐ வில் டூ இஸ் புதுசாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த காப்பி பண்ணதில் நம்ம அந்த ஃபைல் 1 ஃபைல் 2 இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். திஸ் இஸ் யுவர் ஸ்னாப்ஷாட் இன்ஸ்டன்ஸ். இப்போ ஸ்னாப்ஷாட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஐ ஹாவ் கிரியேட்டட் ஐ ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் Ubuntu அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் 3.micro is my instance. A key pair is so just click any of the key pair right now. So I just go down.
ஸோ நார்த் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எடிட்டில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூடியூப் விபிசி. ஸோ பப்ளிக் சப்நெட், திஸ் இஸ் ஆல் அபவுட் எனேபிள். தென் எவ்ரி திங் இஸ் சேம். நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் கிவ் அ லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு. ஒன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த வால்யூமை புதுசாக அந்த காப்பி பண்ண வால்யூமை இதோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see ஹியர். ஸோ கனெக்ட் டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ் பர்டிகுலர் வால்யூம். அந்த வால்யூமில் போயிட்டு இந்த ஸ்னாப்ஷாட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ இதுக்கு நம்ம லாகின் பண்ணிடலாம். ஸோ லாகின் பண்ணி வி வில் செக் வித் திஸ். ஐ ஜஸ்ட் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் இனி புதுசாக இப்போ க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ புதுசாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு 8 GB இருக்கும். நம்ம மறுபடியும் அந்த 15 GB அந்த காப்பி பண்ண ஸ்னாப்ஷாட்டை இதோட அட்டாச் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ் LSBLK அப்படின்னு நான் கொடுத்தேன்னா யூ வில் பி கெட்டிங் 8 GB இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இன்ஸ்டன்ஸில் போயிட்டு வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ இந்த ஸ்னாப்ஷாட்டை அட்டாச் அகெயின் யூ ஹாவ் டு கோ டு த ஸ்டோரேஜ், அட்டாச் வால்யூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஸ்னாப்ஷாட் இருக்குது. அந்த ஸ்னாப்ஷாட்டை டிவைஸ் யூ கேன் சூஸ் எனி ஆஃப் திஸ். நான் வந்து K அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். அட்டாச் வால்யூம் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா யூ கேன் நவ் யூ கேன் 15 GB வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நவ் ஐ செக் வித் திஸ் LSBLK அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 15 GB இருக்குது. ஸோ வி ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ், ரைட்? இதுக்கு நீங்கள் ஃபார்மேட் பண்ணக்கூடாது. ஃபார்மேட் பண்ணிங்கன்னா, ஸோ வாட் இஸ் அ ஃபார்மேட் ஹியர் இஸ், மறுபடியும் ஃபைல்ஸ் MKFS இந்த ETC இது கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இருக்கிற டேட்டாஸ் அந்த ஃபைல் 1 ஃபைல் 2 நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ ஃபார் தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு மேக் அ டைரக்டரி. இந்த டைரக்டரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ தென் யூ ஹாவ் டு மவுண்ட் திஸ். மவுண்ட் பண்ணி, நான் பெர்மனன்ட் மவுண்ட் பண்ணல, இப்போதைக்கு டெம்பரவரி மவுண்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இதை மவுண்ட் பண்ணியாச்சு. நவ் ஐ ஜஸ்ட் LS கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு BLK கொடுத்துட்டு வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் பர்டிகுலர் ஐடி. இந்த ஐடியை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இது அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ வாட் எவர் நம்ம அதுக்கு என்ன பண்ணமோ அதே ஸ்டெப்ஸு நம்ம இதுக்கு பண்ணோம். ஸோ ஹியர் sudo ஸ்பேஸ் vi ஸ்பேஸ் /etc/fs tab அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் இன்சர்ட் கொடுத்துட்டு வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் திஸ். இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் சேவ் திஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அகெயின் வி ஹாவ் டு டூ த சேம். ஸோ மவுண்ட் -A அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் LSBLK அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் யூஸபிள். இப்போ நம்ம வந்து one is creating a new instance, EC2 instance attached to the new volume. Then we have to modify and we can only able to increase மட்டும் தான் பண்ண முடியும். Then snapshot is for backup. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறத வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ த ஸ்டெப்ஸ் அண்ட் யூ கிரியேட் அ ஸ்னாப்ஷாட் லைக் திஸ். ஸோ தேங்க்யூ.